ஸோ 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கிரேஸ் மார்க் உண்டா என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஆன்சருக்கு. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கெமிஸ்ட்ரி கிடச்சதுன்னா அனுப்புகிறேன். கெமிஸ்ட்ரி கிடச்சதுன்னா நான் போடுறேன். மேக்ஸும் ஃபிசிக்ஸ்க்கும் ஆல்ரெடி போட்டுட்டேன், பாருங்கள், நிறைய பேர் பார்க்கல. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் மனுஷங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எதையும் கிரேஸ் மார்க் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 6வது கொஸ்டின் மட்டும் ஏஆர்பி, அது ரெண்டில் எதுவும் ஒன்று எழுதுனாலும் கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ரூட்டீன், அது நீங்கள் 2 விதமாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரிஸ்கிரைப்ஸ், அந்த அதுவும் 2 மார்க்கு. அவுட்புட் பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 26, 27, 19 அவுட்புட்டும் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் 6 மார்க்கு. அப்புறம் 5ன்னு எழுதுறதுக்கு 2 மார்க்கு. டேட்டா கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், 2 மார்க்கு. ஷார்ட்டிங்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், 2 மார்க்கு. ஸோ 23வது கேள்விக்கு 2 மார்க்கு. அவுட்புட்டு 24வது கேள்விக்கு 2 மார்க்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிற 25வது கொஸ்டின். எனி சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது 1.5 மார்க்கு. எலமெண்ட் செலக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எனி சூட்டபிள் எக்ஸாம்பிள் 1.5 மார்க். ஆர் இண்டெக்ஸ் வேல்யூ இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? டைனமிக் ப்ரோக்ராமோட எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எனி சூட்டபிள் ப்ரோக்ராம், இது எழுதினாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கேபிட்டலைஸ் ஸ்வாப் கேஸுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்களாக ஓனாக எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த யூஸ் இருந்தாலே 1.5 மார்க்கு. கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் சின்டாக்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டார், டிஸ்ட்ரக்டார், சின்டாக்ஸ் ஃபார் டிஸ்ட்ரக்டார், ஸோ 3 மார்க்கு. அடுத்த பைத்தான், C++, 3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வேர்டு இருந்தால் உங்களுக்கு 3 மார்க். இல்லைன்னா எனி SQL கமாண்ட் எழுதலாம். ஹிஸ்டோகிராம் பாராகிராஃபு எனி 3 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் GCD, லெட்ரெக், GCD, AB எல்லாமே ஈஸி தான். இந்த 4 ஃபங்க்ஷன் பற்றி எழுதிங்கன்னா 34Bக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ஏன்னா நான் அந்த 4 ஃபங்க்ஷன் சும்மா மென்ஷன் பண்ணல 2 மார்க்கு. எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 3 மார்க். லீனியர் சர்ச்னா என்ன, அதோட 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க். எக்ஸாம்பிள் கூட அவங்க சொல்லலை. ஃபைண்ட் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதுக்கு 5 மார்க். அண்ட் எனி சூட்டபிள் ஃபார் யூஸிங் ஃபார் லூப் அப்படிங்கிறதுக்கும் மார்க் இருக்குது. ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருந்தாங்கன்னா 5 மார்க். அடுத்தது LEGB எழுதிக்கலாம். லோக்கல் ஸ்கோப்பு, குளோபல் ஸ்கோப் மட்டும் எழுதிக்கலாம். LEGB எழுதினாலும் மார்க்கு தான், ஸ்கோப் ஆஃப் வேரியபிளுக்கு. ஸோ அடுத்தது இந்த அவுட்புட் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க, இதுதான். அதுக்கப்புறம் ஆர் சாய்ஸில் ரிலேஷன் மேப்பிங், அந்த மேப்பிங் பேர் எழுதினாலே 2 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா 3 மார்க். அதான் சொன்ன கதை எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். இதோட ஆன்சர் 38வது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். அடுத்தது லாஸ்ட் வருங்க, சூப்பர். சும்மா இது எழுதி விட்டாலும் ஆன்சர் தான், இல்லை நீங்கள் பிளாட்னு எழுதாமல் சும்மா இப்படி எழுதினாலும் ஆன்சர் தான். ஸோ கடைசி கொஸ்டினுக்கு 5 மார்க் அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு கம்பல்சரி கம்சி, நம்ம கூட தப்பாக சொல்லியிருந்தோம், கம்சி. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி கிடச்சா நான் சொல்கிறேன். தேங்க்யூ.